புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடல்நலத்து கேடு, உயிரை கொல்லும். வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையிலேருந்து எதுவும் லோடு எதுவும் வரல. அதாவது நான் ஆப்பில் எதனா லோடு வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு, எதுவும் வரல. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்போ கால் பண்ணார், பூந்தமல்லி வரையும் போனோமா. சரி, அதனால் நம்ம வண்டி எடுத்துகிட்டு இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் லோடு ஏற்றுற இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எலெக்ஷன் டைம்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கூண்டு வண்டிக்கு லோடு ஓடுறதுக்கு. எனக்கு எதுக்குமே எல்லாமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பில்லிங்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அலோவ் பண்ணாங்க. இல்லைனா இருக்க கூட்ஸை எலெக்ஷன் முடிகிற வரையும் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கூண்டு வண்டிக்கு ஆப் மூலிமா வர மாதிரி நார்மல் ரெகுலராக கொடுக்குறாலும் கொடுக்க மாட்றாங்க. இந்த எலெக்ஷன் மூலிமா அப்படி தான் போயிட்டுருக்கோம் போல். இப்போ தான் வண்டியில் ஏற்ற முடியாமல் லோடு ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இவே பில்லு அண்டு இன்வாய்ஸு இது ரெண்டுமே வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப ட்ரபிளிங்காகவே இருக்குது இப்போல்லாம் வண்டி ஓட்டுறது. அப் டு இந்த எலெக்ஷன் வரையும் ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க்காகவே இருக்குது. ஏன்னா சிக்னல் இல்லை, எந்த ஸ்ட்ரீட்டில் யார் நிற்கிறான்னு தெரில. எல்லாம் பட் கேமரா வச்சுன்னு பயங்கரமாக நிற்கிறாங்க. நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் பில்லு இல்லாமே போகிறாங்க. ஆனால் இப்போ பில்லோடு தான் போகிறோம். ஆனால் இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப் டு எலெக்ஷன் வரையும் கூண்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா செக் பண்ணி தான் இருக்கேன், எல்லா செக் போஸ்ட்லேயும். வண்டி எடுத்தாச்சு, செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வண்டி சர்வீஸ் ரோடு நினைக்கிறேன். என்ன டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. நான் வண்டி ஆப்போசிட்டில் வந்துருக்கு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுறோம் இந்த சைட்லாம். இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்ம சென்னை ஒன்று தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டுவர்ட்ஸ் பள்ளிக்கரணை அங்கே என்ன ஆச்சுன்னே தெரில, அவ்வளோ புகை வருது. என்ன ஆக்சிடென்ட்டுன்னு தெரில. இது மேபி இதுனா ஃபேக்ட்ரி கூட எரியறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கலாம். பாருங்கள் எப்படி எரியுது பாருங்கள், புகை எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல புகையும் அதிகமாக வருது. ஆனால் நம்ம அந்த ரூட்டில் போகல, லாங் வியூ தான் பார்க்க முடியும், கிட்ட போய் பார்க்கவே முடியாது. அந்த ரூட்டில் போகிற மாரி இருந்தாலும் ஓகே. அங்கே என்னவோ எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல, ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு பயங்கரமாக கீழே புகைன்றது பயங்கரமாக கருப்பாக வருது. ஒரு வழியாக இப்போ நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோடு அதுக்கு வந்துட்டோம். பூந்தமல்லி போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஷார்ட்கட்டு. ஈவன் துறைப்பாக்கத்துலேருந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ துறைப்பாக்கத்துலேருந்து கிண்டி போரூர் அந்த ரூட்லாம் போயிட்டு இருந்தால் செம்ம டிராஃபிக் ஆகும், ரொம்ப குயிக்காகவும் முடியும். டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அதுக்கும் இதுக்கும் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். பட் பயங்கர டைம் சேவ் ஆகும். அதில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்லேருந்து 1.25 ஹவர் ஆகும். இது மேக்ஸிமம் இதில் 1 ஹவரில் நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். அதில் அதுக்கு தான் இதுக்கும் அதுக்கும் இருக்க நிறைய டிஃப்ரெண்ட். டிராஃபிக் இல்லாமல் இந்த ரூட்டை போகலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரூட்டு ரொம்ப லாங்குன்னு நினைக்கிறாங்க. இது லாங்கே இல்லை, இது ஷார்ட்டான ரூட்டு. பட் அண்டு டைமும் நிறைய சேவ் ஆகும் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா. ரோடு அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் போட்டிருக்காங்க போல். பேட்ச் இல்லை, பேட்சோ அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? ரோடு அங்கங்கே இது இப்போ டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. இப்போ தான் போட்டுட்டு போயிட்டுருக்காங்க ஹைவேல. இங்கெல்லாம் நல்லா கொஞ்சம் அழகாக சிக்னல் வச்சு இங்கெல்லாம் ஸ்லோவாக போங்கன்னு சொல்கிற மாரி சொல்லி பக்காவாக போட்டுட்ருக்காங்க ரோடெல்லாம். இங்கே ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் சர்வீஸ் ரோடு எடுக்கணும் டுவர்ட்ஸ் பூந்தமல்லி போகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே நான் 2 சைட்லேயும் மிரர் பார்க்கணும். ஏன்னா வண்டி ஏறுதா இல்லையா எல்லாத்தையும் பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டுட்டு சர்வீஸ் ரோடு எடுக்கணும். சொல்கிற மாரி எல்லாமே பண்ணிட்டேன். மேலே போகிற ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக டுவர்ட்ஸ் மீஞ்சூர் அங்கே போய் முடியும் அந்த அவுட் ரிங் ரோடு. ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம் நம்ம. இது அப்படியே இந்த சிக்னல் யூ டர்ன் பண்ணிட்டு போனால் பூந்தமல்லிக்கு போயிடலாம். நம்ம இங்கேருந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரை பார்த்த மாதிரி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் தான் அந்த கம்பெனி இருக்குது, அதுதான் போக போகிறோம். இங்கே கொஞ்சம் டிராஃபிக்கு
பயங்கரமாக டிராஃபிக். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. நான் அதுக்குள்ளே போய் ஆகணும். ஏன்னா லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, 12:27 டைமு. எனக்கு இப்போ மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் காட்டுது. நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு குயிக்காக போனால் தான் லஞ்சுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து இறக்குது ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பட் கண்டிப்பாக இறக்க மாட்டாங்க. அதுக்கான டைமை அவங்க ஓட்டுவாங்க. ஓட்டிட்டு தான் நம்மளையும் வந்து காக்க வச்சு அப்புறம் தான் வேலையை முடிச்சு அனுப்புவாங்க. பார்க்குறேன் முடிஞ்ச அளவு நம்ம குயிக்காக போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க. அதுமாரி கம்பெனி அது இரிட்டேட் பண்ணுவானுங்க. வச்சிட்டாங்கப்பா. கம்பெனி உள்ள 12:38க்கு போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:05 ஆகுது. இங்கே போ அங்கே போ அங்கே போ, இவங்களுக்கே எதுவும் ப்ரொசீஜர் தெரில. இதில் வேறு நம்மள வேறு போட்டு சுத்தம் விட்டுன்னு இருக்கானுங்க. ஒரு வழியாக இறக்காச்சு. இறக்கிட்டு வந்து எனக்கு எல்லாமே என்ன தான் இறக்க சொன்னால் நான் தான் இறக்குனேன். ஒரு ஆப்ஷனே கிடையாது. நான் வெயிட் பண்ணால் இன்னும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் போல். அப்புறம் 4 கிளிக் வந்தது. வெயிட்டான பாக்ஸ் கொண்டு இறக்கிட்டேன். மற்றதெல்லாம் நானே கையில் இறக்கிட்டேன். நல்லபடியாக முடிஞ்சு வந்துட்டேன். வெளியே இப்போ தான் சாப்பிட போகிறேன். லஞ்சு லேட் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்றதுக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. வண்டி கொஞ்சம் நகலாக இருக்குது இங்கே விட வேண்டியது. ஒரு வழியாக வந்து இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சு உட்காண்ட்ருக்கேன். இப்போ ரொம்ப நேரமாக ஆப்பை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் லோடு இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆப்பை ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் பட்டு இதுவரை ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லை. என்ன ரீசன்னு தெரில. இப்போ நிறைய பேர் கேட்டால் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து யாருமே வந்து ப்ராப்பரான பில்லு இல்லாமல் லோடு வந்து அனுப்ப மாட்டாங்களாம். ஸோ அது மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த ஆப்பை வந்து இப்போ ஒர்க் ஆக மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியல. அப்படி எனக்கு வந்த விஷயத்த சொல்கிறேன். அடிக்கிற வெயிலில் வண்டி ஓட்டுறதுன்றது செம்ம கஷ்டமாக இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்டாகவே இருக்குது வெயில். இப்போ நம்ம சைட்டாக வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா அவுட்டர் ரிங் ரோடு அதை பார்த்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதில் போய் ஏறிட்டோன்னா அங்கேருந்து திருமுடிவாக்கம், பல்லாவரம் டுவர்ட்ஸ் துறைப்பாக்கம் அப்படியே வந்து போக வேண்டியதான். திருமயிசை. ரொம்ப நாள் கழிச்சு அதிசயமாக இன்றைக்கி ஆப்பில் ஆர்டர் வச்சுருக்கு. நல்ல வேலை. வீட்டுக்கு எம்டிஓ போகணுன்னு பார்த்தேன். இங்கிட்ட வந்து ஒரு 40 கிலோமீட்ரு எம்டிஓ போகணுன்னு பார்த்தேன். ஆனால் பட்டு என்னென்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்பேன். பல்லாவரத்துக்கு ஒரு ஆர்டர் அடிச்சிச்சு. அதனால் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக போகிறேன். போய் பிக்கப் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து பல்லாவரம் போகணும். பார்ப்போம். அந்த பிக்கப் பண்ணுற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 4 நிமிஷம் காட்டுது. அந்த லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி உள்ளே போயிட்டுருக்கேன். ஊருக்குள்ளே அவங்க சொன்ன லொக்கேஷன் தான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் ரோடு. அப்பா இந்த கம்பெனி உள்ளே வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா வந்து ரிட்டர்ன் போகும்போது எம்டியாக போன்னு பார்த்தோம். இல்லை கரெக்டாக வந்திருக்கு. ஐயோ இந்த கம்பெனியில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மொபைல் எல்லாத்தையும் சைலண்டில் போடணும். வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு சவுண்டு வருது, அது கூட வரக்கூடாதுன்றாங்க. மொபைலை வேணால் சைலண்டில் போகலாம் சார், அது வந்து சென்சார், அதை நம்ம கட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். சரி ஓகேன்ட்டாங்க. சார் வண்டியை விட்டுட்டேன். இப்போ லோடு ஏற்ற போகிறாங்க. 2 ஹவர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வழி தான். இறக்கிட்டு அங்கேருந்து சாட்டிஸ்ஃபைடாக இன்றைக்கி வீட்டுக்கு லோடுலாம் ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டாங்க. நான் கேட்டில் 1 நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து திருப்பியும் வந்து லோடு முடித்தோடனே சார் வண்டியை பிக்கப் பண்ண சொன்னாங்க. வண்டியை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யாரோ இன்சார்ஜ் வரணுமா, அவர் வந்தால் தான் இங்கேருந்து மூவ் பண்ணணுமா. ஐயோ ஏகப்பட்ட ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சர்வே பண்ண. ஆக்சுவலி இப்போ நம்ம லோடு எல்லாமே ஏற்றிட்டு வந்தாச்சு. இப்போ 2 ஹவர்ஸ் வந்து அவுட்டர் ரிங் ரோடு போக போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:24. ஆக்சுவலி இப்போ நம்மளுக்கு 5 மணி நெக்ஸ்ட் ஒரு டியூட்டி இருக்குது. இதை போயிட்டு நம்ம 4 இறக்கிட்டு அங்கேருந்து 5 மணிக்குள்ளே அந்த டியூட்டியை பிக்கப் பண்ணோம். இதுதான் நெக்ஸ்ட்டோட டாஸ்க்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது போக போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் இல்லைன்னா இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுதான் கடலை வேண்டிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம இப்போ இந்த வழியாக போயிட்டு அவுட் ரிங் ரோடு அதை தான் ஏற போகிறோம். அந்த பிரிட்ஜு தான். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து நான் வீடியோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஆக்சுவலி இந்த ரோடு தானா, இதோ இந்த லெஃப்ட்டு தான். நான் பிஃபோராக இண்டிகேட்டர் போடணும், அது பெட்டர் விஷயம். நான் இண்டிகேட்டர் போட்டுட்டேன். பட் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது இப்படியே சுற்றிட்டு போயிட்டு அவுட் ரிங் ரோடு ஏறும். ஆனால் பட் இன்னொரு சரியான டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரிட்ஜு கீழே ஒரு சின்ன ரோடு இருக்குது. அது வந்து எப்படி போயிட்டு எப்படி வர்றதுனே தெரியாது. அப்படி ஒரு டிஃபிகல்ட்டான ரோடு. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து சுற்றி பார்த்துட்டு விட்டுட்டேன். ஒரு வழியாக வந்து ரிங் ரோடு வந்து டச் பண்ணிட்டோம். இப்போ 2 ஹவர்ஸ் நம்ம குன்றத்தூர் பார்த்த மாதிரி போக போகிறோம். ஒரு வழியாக வந்து நம்ம இது கிட்ட வந்தாச்சு, இங்கே நாகல்கேணி. ஆனால் ரோடு தான் ரொம்ப மட்டமாக இருக்குது இந்த ஊருக்குள்ளே. பாருங்க
இப்போ எனக்கு 2 நிமிஷம் காட்டுச்சு. நான் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து கிராஸ் டைம் 5 நிமிஷம் வச்சு தான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ போயிட்டுருக்கேன். நான் டிராஃபிக் முன்னாடி இங்கேருந்து இந்த ஏரியா விட்டு மூவ் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து குயிக்காக நெக்ஸ்ட் லோடாக வந்து ஷூ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. அங்கேருந்து வந்து ஷூ ஏற்றிட்டு இங்கே வந்து டெலிவரி பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ டெலிவரி பண்ண போகிறாங்க. சாரி, மேலே ஏறி அதெல்லாம் இறக்க போகிறாங்க. நான் வண்டியில் தான் உட்காந்துருக்கேன். ஷூ இல்லாமல் அலோடு இல்லைன்ட்டாங்க அந்த கம்பெனியில். ஆனால் நிறைய கம்பெனியில் அப்போ தான் ப்ரொசீஜரு. என்ன பண்ணுறது, நம்ம வண்டியிலே தான் உட்காந்துருக்கணும் அவங்க இறக்க முடியாத வரையும். ஒரு வழியாக அந்த டெலிவரி இறக்கிட்டு நம்ம திருப்பியும் வந்து பள்ளிக்கரணை வந்துட்டோம். பள்ளிக்கரணை சிக்னல் காமாட்சி ஹாஸ்பிட்டல். இந்த சிக்னல் கிராஸ் பண்ணிட்டா டுவர்ட்ஸ் துறைப்பாக்கம் ஈஸியாக போகலாம். காலையில் இங்கே தான் வந்து பயங்கரமாக எரிஞ்சல் இருந்தது. இப்போ என்ன ஸ்டேட்டஸ் தெரியல. நியூஸ் போய் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். வீட்டில் போய் செக் பண்ணலாம். எல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் வந்து இப்போ ஃபுட்டு டெலிவரி பண்ண வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஆல்ரெடி வந்து 3 நாளாக ஒரே கோல்டு, பேச்சே பேச முடியல. அப்படி இருக்குது, தொண்டையில் வந்து சளி. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ டைம் வர ஆகிடுச்சு. இந்த டைம் அப்புறம் எப்போ போய் டெலிவரி பண்ணிட்டு எப்போ ரிட்டர்ன் வருது தெரியல. ஏன்னா இன்றைக்கி டிராஃபிக்கில் மாட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இன்றைக்கி பார்ப்போம் எப்படிட்டே போகுது. டைட்டில் பார்க் சிக்னல், ஆனால் சிக்னல் போட்டிருக்காங்க. பட்டு எல்லாமே வந்து கிராஸ் ஆக ரொம்ப அவசரப்படுறாங்க. பட் இங்கேயும் டிராஃபிக் அதுமாரி ஆகிட்டுருக்கு. இங்கே ஓரளவு வந்தாச்சு. இங்கே இப்போ இந்த ஐடி பார்க்கில் வந்து டெலிவரி பண்ணிட்டு டுவோர்ட்ஸ் நம்ம வீட்டை பார்த்த மாதிரி போக வேண்டியது. ஒரு வழியாக வந்து இங்கே வந்தாச்சு. இங்கே டெலிவரி பண்ணுறத வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கும் இன்டிமேட் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. மினிமம் 20 to 25 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு லோடு வந்து சொல்லியிருக்காங்க. அது ரெடி ஆகிடுச்சுன்னா அங்கே போவேன். அப்படின்னா வீட்டில் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தூங்க வேண்டியது தான். நல்லா சாப்பிட்டு கேண்டீன் வந்து டெலிவரி கொடுத்துட்டு வீட்டை பார்த்த மாதிரி கிளம்பியாச்சு. இப்போ தான் கால் வந்தது ப்ளூ டாட்லேருந்து. நம்மளுக்கு எந்த வித டெலிவரி ஒர்க்கும் இல்லையா. ஓகே, இன்றைக்கி ஒர்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சுது. ஒரு சாட்டிஸ்ஃபைடான இன்கம் இன்றைக்கி. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.